வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அத்தனை விஷயங்களையும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் மஹ்ஷரை பற்றி எதுவெல்லாம் சொல்லப்படுகிறதோ அத்தனை விஷயங்களையும் ஈமான் கொள்வது நம்முடைய கடமையாக, கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கண் முன்னால் ஒரு பொருளை பார்க்கிற நேரத்தில் அதை நிச்சயமாக நாம் எப்படி நம்புகிறோமோ, இப்படி ஒரு பொருள் இருக்கிறது என்பதை சந்தேகத்திற்கு இடமின்றி நம்புகிறோமோ, அதே போன்று மறுமையிலே மஹ்ஷரிலே உள்ள அத்தனை விஷயங்களையும் குர்ஆனிலும் சஹீஹான ஹதீஸ்களிலும் வரக்கூடியவைகளை நாம் நம்பியே ஆக வேண்டும். அந்த நம்பிக்கையிலே கோளாறு வருமாக இருந்தால், அந்த நம்பிக்கையிலே நமக்கு ஆட்டங்கள் தளர்வுகள் ஏற்படுமாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய ஈமான் பரிசீலிக்கப்பட வேண்டியதாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஹ்ஷரை பற்றி சொல்லுகிறார்கள். முதலாவதாக அதனுடைய தரையை பற்றி சொல்லுகிறார்கள். தரையை பொறுத்தவரையில் மஹ்ஷரிலே தரை எப்படி இருக்கும் என்று கேட்டால் சுடப்பட்ட ரொட்டியை போன்று இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அதிலே கட்டடங்களோ ஒதுங்குவதற்கான மரங்களோ எதுவுமே அங்கே இருக்க மாட்டாது. வெறுமனே சுடப்பட்ட ரொட்டியை போன்ற ஒரு தரையாக அது இருந்து கொண்டிருக்கும். அதே நேரத்திலே சூரியனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த சூரியன் இன்று பல கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய இந்த சூரியன் மஹ்ஷரிலே அல்லாஹ் தஆலா மனிதர்களுடைய தலைக்கு ஒரு மைலுக்கு அப்பால் கொண்டு வந்து நிறுத்துவான் என்று சொல்கிறார்கள். இந்த நேரத்திலே மனிதர்களை அல்லாஹ் எப்படி எழுப்புகிறான் என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு உலகம் அழியும் வரைக்கும் வாழுகிற அந்த மக்களை எப்படி எழுப்புகிறான் என்றால், யுஹ்ஷருன் நாசு யௌமல் கியாமத்தி ஹுஃபாத்தன் உராத்தன் குர்லா. அவர்களுடைய கால்களிலே செருப்பிருக்க மாட்டாது, அவர்களுடைய உடம்பிலே ஆடை இருக்க மாட்டாது, அவர்கள் ஹத்னா செய்யப்படாதவர்களாக எழுப்பப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த நேரத்திலே இப்படியாக மனிதர்கள் எல்லோரும் எழுப்பப்படக்கூடிய இந்த நேரத்திலே சூரியன் தலைக்கு ஒரு மைலுக்கு அப்பால் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிற அந்த சந்தர்ப்பத்திலே மனிதர்கள் அங்குமிங்கும் ஓடி திரிவார்கள், அலைந்து திரிவார்கள், வியர்வை தாங்க முடியாமல் தடுமாறுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சிலர் கரண்டை வரையிலும் வியர்வையிலே மூழ்கடிக்கப்படுவார்கள், சிலர் முழங்கால் வரையிலும் வியர்வையிலே மூழ்கடிக்கப்படுவார்கள், சிலர் இடுப்பு வரையிலும் வியர்வையிலே மூழ்கடிக்கப்படுவார்கள், சிலருடைய கழுத்து வரையில் வியர்வை இருக்கும், சிலரை வியர்வை அப்படியே மூழ்கடித்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த நேரத்திலே பல ஆண்டுகளுக்கு முன்னால் மரணித்தவர்கள், உறவினர்கள், உடன்பிறப்புகள், பெற்றோர், பிள்ளைகள் எல்லோரும் அந்த இடத்திலே ஒன்று கூடுவார்கள். பெற்ற தாய், இந்த உலகத்திலே பிள்ளைகளின் மீது பரிசுத்தமான அன்பை வைக்கக்கூடிய தாய், குழந்தைக்கு ஏதாவது ஒன்று நடந்து விடுமாக இருந்தால் அதை தாங்க முடியாமல் தவிக்கக்கூடிய தாய், அந்த குழந்தைக்காக வேண்டி தன்னுடைய இரத்தத்தையே பாலாக்கி கொடுக்கக்கூடிய அந்த தாய் மஹ்ஷரிலே தன்னுடைய பிள்ளையை கண்டால் விரண்டோடுவாள் என்று நபிகள் நாயகம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சூரத்து அபஸ என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ வ உம்மிஹி வ அபீ வ ஸாஹிபதிஹி வ பனீ. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தாயை கண்டால் விரண்டோடுவான், தன்னுடைய தந்தையை கண்டால் விரண்டோடுவான், தன்னுடைய பிள்ளை குட்டிகளை கண்டால் விரண்டோடுவான், தன்னுடைய கணவனை கண்டால், மனைவியை கண்டால் விரண்டோடுவான். அப்படியான அந்த நேரம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மஹ்ஷரை பற்றி சொல்கிறார். இப்படி மக்கள் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் இந்த மறுமைக்கான தயார் செய்யக்கூடிய இந்த உலகம் இருக்கிறதே, இந்த உலகத்தில் செய்த செயல்களின் முடிவுகளை எதிர்பார்த்து கொண்டு இந்த உலகம் மறுமைக்கான விளைநிலமாக அல்லாஹ்வினால் ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் என்ன செய்தோம் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி தடுமாறிக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒவ்வொருவரோடும் நேரடியாக பேசுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்பு. உங்கள் ஒவ்வொருவரோடும் உங்களுடைய ரப்பு நேரடியாக பேசுவான். லைஸ பைனஹு வ பைனஹு துர்ஜுமான். மொழிபெயர்ப்பாளர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள், நேரடியாக ரப்பு பேசுவான். மொழியை படைத்தவன் நம்முடைய மொழி தமிழாக இருந்தால் விரும்பினால் தமிழில் பேசுவான், அல்லது நமக்கு அரபு மொழியை தெரிய வைத்து அரபியிலே நம்மோடு பேசுவான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நேரடியாக நம்மோடு பேசுவான். அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா அடுக்கடுக்காக நம்மிடத்திலே கேள்விகளை கேட்கப் போகிறான். கேள்விகள் ஒன்றன் பின் ஒன்றாக கேள்விகள் நம் முன்னால் வைக்கப்படும் போது வெட்கத்தினால், குற்ற உணர்வினால், பயத்தினால் இந்த மனிதன் தலையை குனிந்து கொண்டே நிற்கிறான். இப்போது கேள்விகள் கேட்கப்பட்டு விடை தெரியாமல் தடுமாறுகிறான். பயத்தினால் வலது பக்கம் திரும்பி பார்க்கிறான். அவனுடைய வலது பக்கம் இந்த உலகத்தில் அவன் எதை தேடினானோ அவை அனைத்தும் குவிக்கப்பட்டிருக்கும்.
பயந்து போய் இவ்வளவும் நான் தேடியவைகளா என்று அதிர்ந்து போய் இடது பக்கம் பார்ப்பான். இடது பக்கம் அவன் தேடியவைகள் குவிக்கப்பட்டிருக்கும். அப்போது அல்லாஹ்வை பார்ப்போம் என்று நிமிர்ந்து பார்ப்பான். மாயரா தில்கா வஜ்ஹி இல்லன்னார், அவனுடைய கண் முன்னால் அங்கே நரகம் இறைந்து கொண்டு கொதித்துக் கொண்டிருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இத்தகுன்னார் இத்தகுன்னார் இத்தகுன்னார், நரகத்தை பயப்படுங்கள், நரகத்துக்கு அஞ்சுங்கள், நரகத்தை பயப்படுங்கள். வலவ் பிஷிக்கி தம்ரா, ஒரு ஈச்சம்பழ துண்டையாவது தர்மம் செய்து நரகத்தை நீங்கள் அஞ்சுங்கள். அதற்கு உங்களால் முடியவில்லை என்றால் வபி கலிமத்தின் தையிபா, ஒரு நல்ல வார்த்தையை பேசியாவது இந்த நரகத்திற்கு நீங்கள் பயப்படுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மிடத்திலே கேட்கக்கூடிய முதலாவது கேள்வி என்ன தெரியுமா? சகோதர சகோதரிகளே, உன்னிடத்தில் எவ்வளவு சொத்துக்கள் இருந்தன, எவ்வளவு செல்வாக்கோடு நீ வாழ்ந்தாய், எப்படி கௌரவமாக நீ வாழ்ந்தாய், உனக்கு என்ன மரியாதைகள் இருந்தன, உனக்கு எத்தனை கிலோ தங்கம் இருந்தது, உன்னுடைய அசையும் சொத்துக்கள் எவ்வளவு, அசையாத சொத்துக்கள் எவ்வளவு என்பதை அல்லாஹ் தஆலா முதலாவது கேட்பதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன அவ்வல மா யுஹாஸபுன் நாசு யௌமல் கியாமத்தி மின் அமாலிஹிம் அஸ்ஸலா, மனிதர்கள் முதலாவது கேட்கப்படுகிற கேள்வி அவர்களுடைய தொழுகையை பற்றித்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் மலக்குகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய இந்த அடியானின் தொழுகையை நீங்கள் பாருங்கள், இவன் பூரணமாக தொழுதிருக்கிறானா அல்லது தொழுகையில் குறைபாட்டை வைத்திருக்கிறானா என்று பாருங்கள். அவன் பூரணமாக தொழுதிருந்தால் அவனை சுவர்க்கத்திற்கு அனுப்புங்கள். அதில் ஏதாவது குறைபாடு இருக்குமாக இருந்தால் இவன் சுன்னத்தான நஃபிலான ஏதாவது தொழுகைகளில் ஈடுபட்டிருக்கிறானா என்று பாருங்கள். அந்த நஃபிலான சுன்னத்தான தொழுகைகளை எடுத்து இவனுடைய ஃபர்லான தொழுகைகளில் ஏற்பட்ட குறைபாட்டை நிவர்த்தி செய்யுங்கள் என்று மலக்குகளை பார்த்து சொல்லுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் முதலாவது ஒரு மனிதன் நிறைவேற்ற வேண்டிய கடமை தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிவிட்டால் அவன் அடுத்த கணம் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். எக்காரணம் கொண்டும் தொழுகையிலே பொடுபோக்காக ஒரு மனிதனால் இருக்கவே முடியாது. எந்த அளவுக்கு தொழுகை வலியுறுத்தப்படுகிறது தெரியுமா? நீ நின்று கொண்டு தொழு, நின்று கொண்டு உன்னால் தொழ முடியவில்லை என்றால் உட்கார்ந்து கொண்டு தொழு, உட்கார்ந்து கொண்டு முன்னால் தொழ முடியவில்லை என்றால் படுத்துக் கொண்டு தொழு, படுத்துக் கொண்டு முன்னால் தொழ முடியவில்லை என்றால் உன்னுடைய கண்களால் சைக்கினை செய்து தொழு என்று தொழுகையை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. தொழுகையை இந்த உலகத்தில் விடுவதாக இருந்தால் 2 பேருக்கு மட்டும்தான், பருவ வயதை அடைந்த 2 பேருக்கு மட்டும்தான் விடுவதற்கு இஸ்லாம் வாய்ப்பை வைத்திருக்கிறது. ஒன்று மாதவிடாய் உள்ள பிரசவருது உள்ள பெண்களாக இருக்க வேண்டும் அல்லது பைத்தியகாரர்களாக இருக்க வேண்டும். இந்த 2 கூட்டத்தை தவிர வேறு யாருக்கும் தொழுகையை விட முடியாது. மாரிபாவுடைய எல்லை அடைந்த ஷேகுமார்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி,